தமிழக மக்களே, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. விஜய் அண்ணாவை முதலமைச்சர் ஆக விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி திமுகவும், அதிமுகவும் அண்டர் டீலிங்ல பாஜக கால்ல விழுந்திருக்கானுங்க. ஒண்ணு எடப்பாடி ஸ்டாலின் கால்ல விழுந்திருக்கணும். இல்ல உதயநிதி எடப்பாடி கால்ல விழுந்திருக்கணும். இல்ல இவனுங்க 2 பேருமே சேர்ந்து பாஜக கால்ல விழுந்திருக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இவனுங்களால விஜய் அண்ணா தனியா 108 சீட்டு ஜெயிச்சதையும் தாங்க முடியல. அவர் முதலமைச்சர் பதவி ஏற்க போறதை இவங்களால தாங்க முடியாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு தமிழக மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, உங்களையே ஏமாத்திட்டு 75 வருஷமா இவனுங்க ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போற அடுத்த இந்த 2 கட்சியுமே தமிழ்நாட்டுல இல்லாத மாதிரி ஆக்கணும். இன்னும் முஸ்லிம் மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாஜகவை காட்டி உங்க ஓட்ட வாங்கின இந்த திமுக இன்னைக்கு பாஜக கூட்டணி போற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரன் எல்லாம் அதுக்கு நாங்க இதுக்கு முன்னாடியே பாஜக கூட்டுல இருந்தோம், அது இன்னும் புதுசு இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதையும் பார்த்து இன்னமும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவனுங்க பதவி வெறி பிடிச்சவனுங்க. அப்ப இது நாள் வரைக்கும் இந்த 2 கட்சியும் மக்களை கண்டிதான் வேலை செஞ்சாங்கன்னு மக்கள் நீங்க எப்படி நம்புறீங்க? இனிமேலும் இவனுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா, இந்த 2 கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். சும்மா இருந்த விஜய் அண்ணாவை சுரிஞ்சுட்டு இன்னைக்கு சிஎம் லெவலில் கொண்டு வந்துட்டீங்க. மறுபடியும் அவரை சுரியாதீங்க. அவர் எந்த இடத்துக்கு போவாருன்னு நீங்க கற்பனை கூட நினைச்சு பார்க்காத முடியாத இடத்துக்கு போயிடுவாரு.